ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைல் கிருதி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வின்டரில் எல்லாத்துக்கும் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ட்ரையாக இருக்கிறதுனால எந்த க்ரீம் போட்டாலுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேஸ் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வட்டு பிடிச்சிக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னை எப்படி கேர் பண்ணிக்கலாம் இந்த வின்டர் டைமில் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோடய ஸ்கின் பொதுவாக பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரை ஸ்கின் தான். அப்போ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, அந்த வின்டர் டைமில் கொஞ்சம் ஸ்கின்னை கேர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹோம்மேட் ஐட்டம்ஸ்லாம் பண்ணிப்பேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காக பார்த்திங்கன்னா, ரொம்ப ட்ரை ஸ்கின் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற ட்ரை ஸ்கின் பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு பொடி, அதுக்கப்புறம் பால், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது, அது எப்பவுமே நம்ம ஃபேஸில் வச்சு கழுகணும் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம பால் எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பாசிப்பயிறு மாவு, அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா இங்கே இப்படி ஒரு கொஞ்சம் செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸோட நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணுறது தான் இதில் மெயின். பாருங்கள், நான் அப்ளை பண்ணுவேன். நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதுக்காக ரொம்ப ரப் பண்ணாதீங்க. ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் எல்லாத்துக்குமே. அதனால் அப்ளை பண்ணும்போது நான் அப்ளை பண்ணுற மாதிரி அப்சர்வ் ஆகிற மாதிரியும் இருக்கணும். அட் த சேம் டைம் ஸ்கின்னை ரொம்ப போட்டு நம்ம ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். 20 மினிட்ஸ் கூட வேண்டாம், 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போதும். ட்ரை ஆகிடுச்சு என்னோடது. நல்லா ட்ரை ஆனதும் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அதே மாதிரி ஸ்கின்னை நம்ம ரொம்ப ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப கேரிங்காக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஸ்கின் ஆல்ரெடி காஞ்ச அந்த பேஸ்ட்டோட ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போட்டு ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாதீங்க. ஸ்கின் டேமேஜ் ஆகிடும், அதாவது ரொம்ப சுருக்கம் ஆகிடும். அதனால் நீங்கள் ரப் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கவனமாக ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி லிப்லேயும் ரப் பண்ணிக்கோங்க. லிப்பில் ஏதாவது டர்ட்ஸ் இருந்தாலும் போயிடும். பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. இது மாதிரி நான் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கப்புறம் லைட்டாக ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் போட்டுக்கலாம். நான் என்னோடய எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னுங்கிறதுனால ஹெவி மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண பேஸ்ட் அப்சர்வ் ஆகிருக்கும். இந்த மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணும்போது அப்படியே அந்த ப்ராடக்ட் உங்களோட ஃபேஸோட கொஞ்சம் லாக் ஆன மாதிரி நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது நம்ம வீக்லி 2 or 3 யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், ஸ்கின்னில் ஸ்க்ராட்சே ஆகாது இந்த விட்ட டைமில்.